வைகோவை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கே அவருடைய பிஹேவியர் நல்லா தெரியும். உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாருன்றது நாடே பார்த்தது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வைகோ பேச்செல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் போனவங்களை பற்றியே பேச விரும்பலை. காரணம் என்னென்னா எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு. அதனால் வைகோ எது ஒன்றா சொல்லிட்டு போகிறார், அதை பற்றி கவலை இல்லை. அவர் வார்த்தை எப்படி அரசியலில் ஒவ்வொரு முறை ஒரு வேஷம் போட்டார்ன்றது எல்லோருக்கும் தெரியும். அவர் கூட இருந்த கட்சிக்காரங்களாம் போய் இன்றைக்கி அரசியலில் அனாதியாக்கப்பட்டிருக்கிறார். சொந்த கட்சிக்காரங்களை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ யாருமே கிடையாது. கொஞ்சம் நெஞ்சம் இருந்தவங்களும் நம்ம 27 பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த விரக்தியின் காரணம் இது புலம்பிட்டு போட்டான். மதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கள ராஜினாமா செய்ய சொல்லி முதல்வர் சொன்னதா வைகோ பொதுக்குழுல பேசியிருக்காரு. ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. அவங்க ராஜினாமா பண்ண மறுத்திருக்காங்க. இதுல கருத்தை எப்படி பாக்குறீங்க? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வைகோ எப்பேற்பட்ட ஆள் இருந்த வைகோ விஜய்க்கே ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் சொன்னதை சொல்லி குதிரை பேரத்துக்கு விஜய் தான் தூண்டினார்ன்றது இவர் அப்ரூவர் ஆகிட்டார். அதனால இன்னும் பல வேடிக்கைகள்லாம் வரும், பல விஷயங்கள் வெளியே வரும். இவர் ஒன்றுமே கிடையாது. இவர் ஒரு நெக்லிஜிபிள் சைஸ் இருக்கிற ஒரு கட்சி. அதனால் அவரை பற்றி சும்மா பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது. இனிமேல் பட்டு இந்த போனவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேச விரும்பல. காரணம் டைவர்ட் ஆகுது இஷ்யூ. இன்றைக்கி ஆட்சி செய்கிற தப்புகளெல்லாம் மறைப்பதற்காக இவர்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பதிலே ஒன்றும் இல்லை. இவங்களை மக்களை ஒதுக்கிட்டாங்க. அதனால் இந்த ஆட்சியில் பல்வேறு இன்றைக்கு கூட 12 கொலை நடந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூக்கள் வரும்போது அது டைவர்ட் ஆகிடுது. அதனால் இது மக்கள் விஜய் வைகோ போன்ற ஆட்கள் தான் கேட்குற கேள்விக்கெல்லாம் எங்களை கேட்காதீங்க. பதில் கேள்வி கலைஞரோட கடைசி காலகட்டத்தில் நான் கையை பிடிச்ச சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நான் வாழ்நாள் என்றைக்கும் நான் ஸ்டாலினுக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு வைகோ. இப்ப திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு குற்றச்சாட்டு சட்டம் முன்வைக்கிறார். அவர் யார் என்பதை காட்டி விட்டார், அவ்வளவுதான். அவருடைய ஒரு ட்ரூ கலர், அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு ஒரு புதிய கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சியா இந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு கூட்டத்தை நாளைக்கு கூட்டியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஏதோ ஒன்றும் செஞ்சுட்டு போட்டோம். எங்க தலைவர் தெளிவா இருக்கிறார். அவர் பின்னாடி நாங்க தெளிவா இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் திசை திருப்புவதற்காக இப்படி போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அதனால அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. இது அரசாங்கம் செய்கிற தவறுகள். இதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையில் திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். வைகோவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. அவர் விட்டுருங்க. இல்ல, நீங்க இப்ப அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கும் முதலமைச்சரா விஜய் தான் இருப்பார் சொல்லி வைகோ சொல்றாரு. ஒரு உறுதிமான கருத்து. அவர் என்ன நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, கலைஞர்கிட்ட உறுதிமொழி கொடுத்தாரு. அவர் அரசியல்ல அடிக்கடி வாக்குறுதியை மீறக்கூடிய ஒருத்தர் நீங்க தான் சொன்னீங்க. இப்போ கலைஞரிடத்துல நான் மு.க. ஸ்டாலினோடு இருப்பேன், உதயநிதி ஸ்டாலினோடு இருப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்டைல் ஆகிறாரு. அதனால அவர் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காது, விட்டுட்டு போங்க. ஏறக்குறைய 7 சட்டமன்ற தொகுதி காலியா இருக்கு. இது ஒரு மினி பொது இன்னும் பலதுக்கோட வியூகம் என்னவா இருக்கு? நாங்க எதையும் சந்திக்க தயாரா இருக்கிறோம். எங்க தலைவர் தெளிவான முடிவு எடுப்பார். ஒரு இடைத்தேர்தல் கூட்டணி இல்லாத ஒரு சூழ்நிலை, அது தலைவர் பிடிப்பு எடுப்பாங்க. நாங்க என்ன முடிவுன்றதை தெளிவா எடுப்பார். அதிமுக இன்னும் நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ராஜினாமா செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குன்றாங்க. அது தெரியல. ஒரு எதிர்கட்சியாக இருக்கு. நாங்க we are going steady. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால மக்கள் எங்க பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். செய்துவிட்ட தவறுக்காக வருந்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் மாற்றம் தெரிகிறது. மக்கள் சரியா இருக்கிறாங்க. அதனால அது எங்க தலைவர் தெளிவான முடிவு எடுப்பார். அந்த முடிவுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டு திருப்பி ஒரு பொது வேட்பாளர் அவர் நிப்பாட்டணும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இது இப்ப தேர்தல் நேரத்தில் தாங்க சொல்ல முடியும். அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்காது. அதெல்லாம் தலைவர் தான் சொல்லுவாரு. தலைவரே சொல்லிருக்காரு, இன்னொரு 3 மாதம் 6 மாதத்துல தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தொண்டர்லாம் தயாரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. தலைவர் தொண்டர் ரெடி பண்ண தேர்தல் வரப்போகுது, 6-7 தேர்தல் வரப்போகுது, அது சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொல்றாருன்னா அதுல ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் நடக்கும்.
ரைட் அவ்வளோ. காங்கிரஸோட தலைவர் மாணிக்கம் தாகூர் வந்து திமுக எங்களை வந்து எப்படி விமர்சிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க அதே பாணியில தான் அவங்கள நாங்க விமர்சிப்போம், நாங்க அடிச்ச அட தொடங்கி இருக்கோம் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரை விட பெரிய ஆள் நாங்கள் பண்டிதர் நேருவே பார்த்தாங்க, இந்திரா காந்தியே பார்த்த ஆட்கள். இவர் யார் இவர்? நேற்று முளைத்த காலம் வருத்தம் பார்த்துக்கலாம். நாங்கள் நேருவே எங்களை கண்டு பயந்து ஓடின காலங்கள் எல்லாம் உண்டு. இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரிஞ்சு பாடு பிறந்து கூட இருக்க மாட்டார் இப்போ அவர். அதனால வருத்தம் வந்து புதுசாக வந்து இதை பேசுறாரு. வந்தோடனே 2-3 நாள் பேசுவாங்க, அப்புறம் அடங்கிடுவாங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வந்து ஜனநாயகத்தோட ப்ரொடியூசரை நியமிச்சிருக்காங்க. அதெல்லாம் முக்கியமான பதவி அது. அதெல்லாம் தலைவர் சொல்லிட்டாங்க. சும்மா சும்மா இந்த கவர்மெண்ட்ல எது கரெக்டாக நடக்குதுன்னு அது தப்பா, எல்லாமே தப்பா நடக்குது, எல்லாமே தப்பா நடக்குது. இதெல்லாம் நடக்கூடாது, அதெல்லாம் நடக்குது. யாரோ 2 பேர் உட்காந்துக்கிட்டு உத்தரவு போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்க தான் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். சார், நேற்று திமுக நடத்திய போராட்டம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை வந்து என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, மக்களுக்காக இந்த போராட்டம் நடத்தல, இந்த ஆட்சியை வந்து பொறுத்துக் கொள்ள முடியாம தான் இந்த மாதிரி போராட்டங்களை திமுக ஈடுபடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப அவர் இன்னைக்கு அவர் யாருன்றது எல்லா புறம் தெரிஞ்சு போச்சு. திமுக போராட்டம் நடத்துறதுனால தானே தெரிஞ்சுது அப்படி ஒரு மந்திரி இருந்தார், இதை பண்ணாருன்னு. அவங்க கட்சிக்குள்ளே வந்து மாத்திரதா இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் செய்திகள். நீங்க தானே வருது செய்தி. திமுக ஒரு போராட்டம் நடத்தினா அது ஒரு அர்த்தத்தோடு நடத்தும். அந்த வெற்றி போராட்டத்துக்கு வெற்றி கிட்டும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு.